திருநங்கையா மாறின அந்த பையன் அவங்க அம்மாவோட சாரியை எடுத்து கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ள போய் போட்டு பாக்குறான். அதுக்கப்புறம் பொண்ணுங்க லிப்டிக் யூஸ் பண்றதை பார்த்துட்டு இவனும் லிப்டிக்கை வாங்கி அவனோட வாய்க்கு சாயம் பூசுறான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பையனோட அம்மா பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில கிளம்பி போகும்போது இவனோட செருப்பை போடுறதுக்கு பதிலா அவங்க அம்மாவோட செருப்பை போட்டு போறான். அப்படியே ரோட்ல நடந்து போய்க்கு இருக்கும்போது அந்த இடத்துல இவனோட ஃப்ரெண்டு வந்து இந்த பையனை கூப்பிடுறான். உடனே இந்த பையனும் பொண்ணு மாதிரி பண்ணிட்டு அந்த இடத்துல போய் நின்னு என்னடான்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்றான் எங்கடா போற கிடைக்கான்னு. அப்ப இந்த பையனும் ஆமாண்டா இதுக்காக என்ன கூப்பிட்டான்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான் நீ ஃப்ரீயா இருந்தா வா வீட்டுல விளையாடலான்னு. இதை கேட்ட அந்த பையனும் சந்தோஷப்பட்டு சரிடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இந்த பக்கமா பையனோட அப்பா சொல்றாரு நம்ம பையனை பத்தி கடைக்காரங்க எல்லாம் ஒவ்வொன்னா சொல்றாங்க பொண்ணு மாதிரி பண்றான்னு, இனிமே இப்படி பண்ண வேணாம்னு சொல்லி இல்லாட்டி கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு அப்பா அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறான். அப்படி போனா அந்த இடத்துல இன்னொரு பையன் அவன் கூட பேசிட்டு அங்க இருந்து போயிடுறான். இதை பார்த்து அந்த பையன் கோவப்பட்டு நான் தாண்டா அவனோட ஃப்ரெண்டு அவன் யார்டான்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான் அவனும் என் ஃப்ரெண்டு தாண்டா பேசிட்டு போறான் அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான் நீ ஏன் கூட மட்டும் தான் பேசணும் நான் தான் அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது இதனால அந்த பையன் கடுப்பாகி அங்க இருந்து வந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த பையன் சொல்றான் என்ன மன்னிச்சிட்டா மத்த பசங்க உன் கூட பேசினா எனக்கு பிடிக்காது உன் கூட நான் மட்டும் தான் பேசணும் ஏன்னா உன்னை நான் விரும்புறேன் நீ எனக்கு தான் கிடைக்கணும்னு சொல்லும்போது இதை கேட்ட அந்த பையன் சீ தள்ளி போன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் கதவை முடிக்கிறான். இதனால பாத்தீங்கன்னா இந்த பையன் கண்ணீர் விட்டு அழுது என்ன மன்னிச்சிட்ட ஏதோ தெரியாம பேசிட்டேன் என் கூட பேசுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா உள்ள இருந்த அந்த பையன் இந்த பையனோட அப்பாவுக்கு கால் பண்ணி இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பையன் வீட்டுக்கு வரும்போது அப்பா சொல்றாரு உன் ஃப்ரெண்டு வீட்டுல போய் என்னடா பண்ணேன்னு. அப்ப இந்த பையனும் ஒண்ணுமே பண்ணலப்பான்னு சொல்லும்போது உடனே அப்பா போட்டு ஒண்ணு மாதிரி நீ பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு அடியடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதனால அந்த பையன் அழுதுகிட்டே அப்பா என்ன மன்னிச்சிரு நான் ஒரு பொண்ணா மாறிட்டேன் பொண்ணா மாறினால ஆம்பளை பையன் மாதிரி என்னால நடிக்க முடியல என்னோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு கதறி எழுகிறான். இதனால அப்பாவும் அம்மாவும் இறக்கப்பட்டு எங்களை மன்னிச்சிருப்பா ஏதோ தெரியாம பேசிட்டேன் உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ இருன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா பையனை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட பையன் எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுமான்னு சொல்லிட்டு துடி துடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அப்பா சொல்றாரு நீ இப்படி திருநங்கையா மாறினது எங்களுக்கு பிடிக்கல நீ பையனா இருக்கணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்டோம் இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு நீ வந்திருக்க இந்த விஷயம் மட்டும் ஊர்ல தெரிஞ்சா அவமானத்துல நாங்க தூக்கு மாட்டிட்டு சாக வேண்டியதான் இந்த மாதிரி ஒரு பையன் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா விஷத்தை கொடுத்து கொலை பண்ணிடுறாங்க.